இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்கன்னா அஞ்சலி பண்ணுற எல்லா அட்டூழத்தையும் எந்த அளவுக்கு சகிக்க முடியுமோ அந்தளவுக்கு சகிச்சுட்டு போகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா பப்பாயா ஜூஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கொடுத்த உடனே சரி ஓகே, வீட்டில் இருந்த வரைக்கும் உன் அட்டுழியும் தான் தாங்க முடியாது, ஒரு பொருள் எடுத்து வைக்க மாட்டேன், ராணி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தியா எனக்கு நான் உன்னை சப்ளையே பண்ண வச்சுட்டேன், இதுதான் வாழ்க்கைன்றது, கடவுள் எப்போவுமே ஏன் பக்கம் தாண்டி இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா பர்ஸ்லேருந்து ஒரு 100 ரூபா ரூட்டை எடுத்து கொடுத்து இதா வச்சிக்கோ என்னுடைய டிப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுவும் நீ இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா அரிசி பருப்பு வாங்கி என் பேரை சொல்லி திருப்தியாக 2 பேரும் சாப்பிட்டுக்கோங்க, நீயும் வீட்டுக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. சரி ஓகே தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் வாங்கி வச்சுக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பக்கத்து டேபிள்லேருந்து இன்னொருத்தர் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே பேரர் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது இதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சலி பார்த்திங்கன்னா இலக்கிய காலை தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்ட உடனே பார்த்திங்கன்னா மொத்த ஜூஸும் அஞ்சலி மேலே கொட்டிடுதுங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடே போட ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கேட்கும் பொழுது இப்படி தான் நான் ஜூஸை கேட்டேன், இவன் என் மேலே ஆரஞ்சு ஜூஸை மொத்தத்தையும் கொட்டி விட்டுட்டா, நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், கன்சீவாக இருக்கிற நேரத்தில் நான் ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இவன் எனக்கு ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக பப்பாயா ஜூஸை கொண்டு கொடுக்குறா, என் குழந்தைய கலைக்க பார்க்குறா, இவ்வளோ நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்பொழுது பின்னாடி இருந்த லேடிஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடடா பப்பாயா ஜூஸா, இதை சாப்பிட்டா குழந்தையே இறந்து போயிருமே, இதம்மா கொடுத்த அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசும்பொழுது இவ அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க நம்ம இலக்கியா. உடனே ஓனர் ஏமா இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இல்லை சார், இவ தான் வேணுமனே என்னுடைய காலை தட்டி விடும் பொழுது தான் தெரியாமல் ஜூஸ் அவன் மேலே பட்டுருச்சு, இவ அதை நான் பண்ணதா சொல்லி இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னடி மரியாதை இல்லாமல் அவ இவன்னு பேசுகிற, மரியாதையாக மேடம்னு பேசு இல்லைன்னா தொலைச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றது அடுத்த வீடியோவில்